வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிட்டு இருக்கேன். 2025ஆம் வருடம் பிப்ரவரி மாதத்திற்கான ராசி பலன். மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முக்கியமான ஆள் யாரைய ராசிக்கார புதன், ராசிக்கூடே புதன், அப்புறம் சுக்கிரன் 5ஆம் அதிபதி, அப்புறம் சனி. உங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா, தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம் எல்லாம் சொல்கிறோம் இல்லையா? சுக்கிரன் அந்த 10ஆம் வீட்டில் போய் உச்சமாறார். 10ஆம் வீட்டில் போயிட்டு சுக்கிரன் உச்சமானா தொழிலில் நிறைந்த வருமானம், நல்ல ஒரு பொசிஷன் இதெல்லாம் ஏற்படணும். அப்போ கேரண்டீடாக புது ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நல்ல ஒரு சேலரி ஹைக்கும் உங்களுக்கு ஏற்பட்டே தீரும். அதற்கான ஒரு அற்புதமான காலம் தொடக்கம் இது. இப்போ தொடங்குறது கிட்டத்தட்ட இதோடைய காலகட்டம் 20 மே வரைக்கும் இருக்குது. அப்படின்னா பெரிய ஒரு நீண்ட நாட்கள் கன்சிஸ்டன்சி இஸ் தேர். அப்போ சுக்கிரன் உச்சம் என்பது ஒரு வரம், அது இருக்குது உங்களுக்கு. அடுத்து 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய புதன் இந்த 12ஆம் தேதி இன்னைக்கு சூரியன் புதன் ஒருத்தர் 12ஆம் தேதி, ஒருத்தர் 13ஆம் தேதி. சூரியன் 13ஆம் தேதி, அவர் 12ஆம் தேதி கும்பராசிக்குள்ளே வராங்க. அது 9ஆம் வீடு. 9னா என்ன? பாக்கியஸ்தானம். ஏற்கனவே பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய சனி அங்கே இருக்கார். அப்போ சனி, சூரியன், புதன் எல்லாம் சேர்றாங்க. இந்த ஒரு காலகட்டம் புதிய வாய்ப்புகளை உங்களுக்கு திறந்து விடக்கூடிய காலகட்டம். அப்போ லைஃப்பில் சில மாற்றங்களுக்காக நீங்கள் முயற்சி ஆரம்பிச்சிங்கன்னா அதற்கான நல்ல ரிசல்ட் இந்த மந்த் எண்டுக்குள்ளே ஏற்படும். நல்ல இன்டர்வியூஸு, நல்ல மீட்டிங்ஸு எல்லாம் ஏற்படும். அப்போ அதனால் உங்களுக்கு பெரிய வாய்ப்புகள் உருவாகும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதற்கான கிளியரன்சஸ் எல்லாம் வரதுக்கு நீங்கள் இப்போ ட்ரை பண்ணிங்கன்னா நடக்கும். அதே போல் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ், நான் ஐஐடி போகணும், ஐஏஎம் போகணும், இல்லை நான் நீட் எழுதணும். நீட்டு எல்லாருமே எழுதுறாங்க, வீட்டுக்கு வீடு நீட்டு. அதை விடுங்க. உங்கள் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல புத்தி, என்ன புதன் வித்யாகாரகன். அப்போ நீங்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் அதுக்கான சில முயற்சிகளில் இறங்கும்போது சரியான விதத்தில் உங்கள் முயற்சிகள் இருக்கும். மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. ஏன்னா சுக்கிரன் தொடர்ந்து மே 20 வரைக்கும் இருக்கார். அதனால் நீங்கள் எழுதக்கூடிய ஃபைனல் எக்ஸாமாக இருக்கலாம், இல்லை நீங்கள் எழுதக்கூடிய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸாக இருக்கலாம், எல்லாத்துலேயுமே மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு காத்திருப்பதால் மிக உன்னதமான காலமாக இது அமையும். வணக்கம். என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க, நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.